கரூர்ல இருந்து அவர் மட்டும் வரலீங்க, 18 திமுக காரங்களை கூடவே கூட்டு வந்திருக்கிறார். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில திரு செந்தில் பாலாஜி அவரோடு போட்டியிடக்கூடிய 18 சுயேட்சை வேட்பாளர்களும் கூட கரூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். கரூர் மாவட்டத்தில் நமக்கு தெரியும், நம்முடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் என்பது நமக்கு தெரியும். ஆனா எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர் யாருங்க? எதிரில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர் யாருங்க? யாருங்க திமுக வேட்பாளர்? எதிரில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் எனக்கு தெரியாதுங்கிறனால நான் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிறேன். எதிரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தியாகராஜன் அப்படின்னு இருக்குதுங்க. ஆனா தியாகராஜன் இல்ல, மாப்பிள்ள அவரு தாங்க, சட்டம் அவர் இல்ல, சட்டம் இன்னொருத்தது. இந்த தொகுதியிலிருந்து மாறி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து அவர் மட்டும் வரலீங்க, 18 திமுக காரங்களை கூடவே கூட்டு வந்திருக்கிறார். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில திரு செந்தில் பாலாஜி அவரோடு போட்டியிடக்கூடிய 18 சுயேட்சை வேட்பாளர்களும் கூட கரூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். 18 பேர் சுயேட்சையாக கோயம்புத்தூர்ல போட்டி போடுறாங்க. எதுக்குங்க? ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு பூத் ஏஜென்ட் கிடைப்பாங்க, பூத்துக்குள்ள உட்கார்ந்து கலாட்டா பண்ணலாம். எப்படி இன்னைக்கு காலையில இந்த வெண்ணமலை பகுதியில், எப்படி இன்னைக்கு காலையில வெங்கமேடு இந்த பகுதியில் நம்முடைய அப்பாவி பொதுமக்களை, பெண்களை இனாம் நில பிரச்சனைக்காக அவர்கள் குரல் கொடுத்த பொழுது அவர்களை எப்படி கீழே அடிக்கிறாங்கன்னு பாருங்க. தாய்மார்கள் அங்க நிற்கிறாங்க, தாய்மார்கள் அங்க நிற்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அடித்து துவைத்து, அவங்க எல்லாம் போய் மருத்துவமனையில் இன்னைக்கு வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க. கூடவே திமுக காரங்க அவங்களும் போய் அட்மிட் ஆகிறாங்க. இதான் கரூர் மாவட்டத்தினுடைய அநியாயம். அதாவது யார் இங்கே மணலை கடத்துகின்றார்கள் என்று புகார் கொடுக்க போனா முதல் ஜெயில் உங்களுக்கு தான். இங்கிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் தொகுதி மாறி போனார்னா, கரூர்ல நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் சொன்னார். மு.க. ஸ்டாலின் அவரை பொறுத்தவரை ஒரு பெட்டி கொடுத்தீங்கன்னா தம்பி, 2 பெட்டி கொடுத்தீங்கன்னா அன்பு தம்பி, 3 பெட்டி கொடுத்தீங்கன்னா அற்புதமான தம்பி, 5 பெட்டி கொடுத்தீங்கன்னா தளபதி, 10 பெட்டி கொடுத்தீங்கன்னா அடுத்து கோயம்புத்தூரையும் போய் பிடிக்கக்கூடிய ஒரு தளபதி, 50 பெட்டி கொடுத்தீங்கன்னா தியாகி, 100 பெட்டி கொடுத்தீங்கன்னா காந்தி. இதை நீங்க எல்லாருமே கரூர் மக்கள் பார்த்து உங்களுக்கு சலிச்சு போயிருச்சு. இதே மண்ணில் இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமல்ல சகோதரரையும் 2 பேருமே திருடினாங்க, 2 பேருமே ஊழல்வாதிகள் சொன்னாங்க. அப்ப பெட்டி போகல. பெட்டி போக ஆரம்பித்ததிலிருந்து தம்பி, அன்பு தம்பி, தளபதி, தியாகின்னு ஒரு பட்டமாக கொடுத்து இதையெல்லாம் நாமளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அதனால்தான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ஏன் தப்பி ஓடாருன்னா, தெளிவாக நமக்கு கரூரில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சட்டமன்ற தொகுதியில இங்கே நின்றிருந்தால் வரலாறு காணாத ஒரு தோல்வியை இங்கே சந்தித்திருப்பார் என்கின்ற புறமுதுகு காட்டி அது தெரிஞ்சிருங்கம்மா. தாய்மார்களுடைய கண்ணை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இங்க தாய்மார்கள் அத்தனை பேர் பின்னாடி நிக்கிறாங்க. தாய்மார்களுடைய கண்ணை பார்த்தா அந்த அன்புல தெரிஞ்சிடும் நமக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா. தாய்மார்கள் கண்ணிலே தெரியும். அதெல்லாம் 6 மாதம் பார்த்து புறமுதுகு காட்டி இங்கிருந்து ஓடி போனவர் செந்தில் பாலாஜி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.